பனையபுரம் வாக்குச்சாவடி மையத்தில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி வாக்குகளை செலுத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், அங்க என்ன நிலை? ஸ்ரீதர், குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் நோட்டா உள்ளிட்ட 20 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளார்கள். 29 வேட்பாளர்கள் என்றால் நோட்டா ஒன்று, மொத்தமாக 29 வேட்பாளர்கள் மற்றும் நோட்டா என 30 இருக்கிறது. தற்போதை பொறுத்தவரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அன்புமணி வாக்கு செலுத்த வந்திருக்கிறார். அந்த காட்சி தான் நேரில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் காலை 7 மணிக்கு வாக்கு செலுத்த வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் தற்போதுதான் வாக்கு செலுத்த வந்திருக்கிறார். குறிப்பாக அன்னியூர் சிவா காலையிலே வாக்கு செலுத்திவிட்டார். தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அன்புமணி வாக்கு செலுத்த வந்திருக்கிறார். இங்கே வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார். அவரது ஆவணங்கள் சரிபார்க்கப்படுகிறது. ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு அவருக்கு வாக்களிப்பதற்கான அந்த அனுமதி வழங்கப்படும். அந்த அனுமதிக்கு பிறகு அவர் வாக்கு செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே ஒட்டுமொத்தமாக இந்த இடைத்தேர்தல் என்பது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதற்கு ஊடகங்கள் இங்கு அதிகமாக குவிந்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. காரணம், இந்த தேர்தலை இந்தியா முழுவதுமே பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்க போகிறதா அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்க போகிறதா என்ற ஒரு கேள்வியுடன் இந்த தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தல் அமைதியாக நடத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து இது உற்றுநோக்க பார்க்கப்படுவதால் இது ஒரு பரபரப்பான தேர்தலாகவே பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, ஸ்ரீதர், இதற்கு முன்பு நம்ம நேமூர் வாக்குச்சாவடி அங்கேயுமே பார்த்தோம். இப்ப நம்ம முட்டத்தூர் வாக்குச்சாவடியில இருக்கோம். நீங்களும் சந்தானமும் வெவ்வேறு வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் சுமூகமான முறையில், அமைதியான முறையில வாக்குகள் பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. ஏற்கனவே 2019ஆம் ஆண்டுமே இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்திருக்கு. இப்ப 2வது முறையா மறுபடியும் இடைத்தேர்தல் நடக்குது. இது குறித்து மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? வாக்காளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஸ்ரீதர், நிச்சயமாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2011 தான் இது மறுவரை செய்யப்பட்ட தொகுதியாக இருக்கிறது. அதன் பிறகு 5 தேர்தல், அதாவது 3 பொதுத் தேர்தல்கள், 2 இடைத்தேர்தல்கள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்க ஒன்று. தற்போது இது 2வது முறை இடைத்தேர்தல் என்பது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக எம்எல்ஏ ராதாமணி என்பவர் இறந்து போனார். அப்போது ஒரு முறை இடைத்தேர்தல் என்பது இருந்தது. தற்போது மீண்டும் புகழேந்தி, திமுகவை சேர்ந்த புகழேந்தி இறந்த காரணத்தினால் மீண்டும் இடைத்தேர்தல் இங்கே நடைபெறுவது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆனால் எத்தனை தேர்தல் வந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது. தங்களுக்கு என்ன செய்வார்கள், யார் செய்வார்கள் என்ற கேள்வியுடன் அவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்ததாக நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியில் சில வாக்காளர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். அதுபோல்தான் நாங்கள் என் வாக்கு என் உரிமை என்ற போர்வையில் யாரிடமும் பணம் பெறாமல் வாக்கு செலுத்துகிறோம். எங்கள் வாக்கு யாருக்கும் விலை போகாது என்ற ஒரு தகவலையும் இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அன்புமணி தற்போது வாக்கு செலுத்திவிட்டு வெளியே வரும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் இந்த பகுதியில் வாக்கு செலுத்துவதற்காக காத்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் பொதுமக்கள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்காக சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. காவல்துறை தொடர்ந்து எச்சரிக்கிறார்கள். பொதுமக்கள் வாக்களிப்பவர் மட்டுமே உள்ளே வர வேண்டும், வெளியாட்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 200 மீட்டருக்கு வெளியே தான் பொதுமக்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை தெரிவிக்கிறார்கள். காவல்துறை பொறுத்தவரைக்கும் சிறப்பான ஏற்பாடுகள் என்பது தற்போது வரை இருக்கிறது. இதன் பிறகுதான் அடுத்தடுத்த கட்டத்தில் தெரிய வரும் காவல்துறை எந்த அளவுக்கு ஏற்பாட்டின் மூலமாக இது அமைதியாக நடைபெற்றது என்று தெரிய வரும். அதன் பிறகுதான் முழுமையான பாதுகாப்பும் பொதுமக்கள் எந்த அளவுக்கு வாக்களித்தார்கள், எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வந்திருக்கிறது என்று முழுமையாக தெரிய வரும். தற்போதை பொறுத்தவரை அனைத்து வாக்குச்சாவடிகளும் அமைதியான ஒரு வாக்கு பதிவு என்பது நடைபெற்று வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு வாக்குச்சாவடிகளும் 9 மணி நிலவரப்படி 15லிருந்து 20% வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுவது ஒரு குறிப்பிடத்தக்கப்பட்ட விஷயம். ஸ்ரீதர், அதே போல முட்டத்தூர் வாக்குச்சாவடி மையத்திலையும் இது 9 மணி நிலவரப்படி 10% வாக்குகள் பதிவாகி இருக்கு. நம்ம களத்திலிருந்து சேகரிச்ச தகவல் இருக்கு. இன்னொன்னு, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக அல்லாத மும்முனை போட்டியாக தான் இருக்கு. திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களிடையே தான் அதிகம் போட்டி இருக்கிறது.
இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு? அதாவது ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து என்ன மாதிரி வியூகங்களை வகுத்து இந்த தேர்தலை அவங்க எதிர்கொண்டாங்க? ஸ்ரீதர், அது குறித்த தகவல் இருந்தாலும் பதிவு பண்ணுங்க. ஐயா, இந்த தேர்தல் எப்படி சுதந்திரமா நடக்குதா? அண்ணா இப்படி வந்துடுறேன், இங்க வந்துடுறேன், நேரலுக்கு வந்துடுறேன் அண்ணா, நேரலுக்கு கூட்டு வந்துடுறேன். குறிப்பாக பனையபுரத்தில் வாக்கு செலுத்திவிட்டு வேட்பாளர் அன்புமணி அவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கார். அவரிடம் சில கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம். ஐயா, இந்த தேர்தல் எப்படி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பொதுமக்களுக்கான சுதந்திரம் எப்படி இருக்கிறது ஐயா? குறிப்பாக வேட்பாளர் வாக்கு செலுத்திவிட்டு அவர் அரசியல் கட்சிகளுடன் சில ஆலோசனைகள் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. காரணம், இந்த 276 வாக்குச்சாவடிகளும் என்ன மாதிரியான போக்கு இருக்கிறது என்பது அவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. 29 பேர் களத்தில் இருந்தாலும் பிரதான கட்சியான திமுகவும் பாமகவும் தான் மிகப்பெரிய ஒரு போட்டியில் இருக்கிறார்கள். இந்த தேர்தலை எப்படி பாக்குறீங்க? சுதந்திரமா நடக்குதா? காவல்துறை எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி எல்லாம் ஒன்னா அன்பன்